Oscillation topic previous year questions continue பண்ணிக்கலாம் பாருங்க. The bob of simple pendulum having length L is displaced from mean position to an angular position theta with respect to vertical. If it is released, then velocity of bob at equilibrium position is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பெண்டுலம் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு ரூப் இப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இதுல பெண்டுலம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இனிஷியலா வந்து ஆங்கிள் மேட் வித் வெர்டிக்கல் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இனிஷியலா வந்து தீட்டா ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் ரிலீஸ்டு. இப்போ இது ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருந்து இதுதான் இனிஷியல் பொசிஷன் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்ன்றது எங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷன் வரதான் ஈக்லிபிரியம் பொசிஷன் பின்னு எடுத்துக்கப்பா. இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன் வரும்போது வெலாசிட்டி ஆஃப் தி பாப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் தி பாப் அட் ஈக்லிபிரியம் பொசிஷன் நம்ம பின்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஏல இருந்து ரிலீஸ் பண்றோம். அப்ப இங்க வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாயிண்ட் ஏல இருக்கிற எனர்ஜியும் பாயிண்ட் பில இருக்கிற எனர்ஜி ஈக்குவலா இருக்கும்ப்பா. ஸோ எனர்ஜி அட் பாயிண்ட் ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கணும். ஸோ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. அட் பாயிண்ட் ஏ வந்து ரிலேட்டட் டு பி வந்து சர்டன் ஹைட்ல இருக்கு. இது வந்து சர்டன் ஹைட் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ வந்து பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், பாயிண்ட் பில கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ பாயிண்ட் ஏல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh எடுத்துங்க, பாயிண்ட் பில வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² எடுத்துக்கலாம். இப்போ மாஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா அப்போ v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh, ஏன்னா இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் 2gh போட்டுக்கலாம் வெலாசிட்டிக்கு. இப்போ h கண்டுபிடிக்கணும். இந்த h கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம்னா, இந்த பாயிண்ட் ஏல இருந்து இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கு, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கு, ஓபிக்கு வந்து ஏல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இப்படி வரையலாம். இப்படி வரைஞ்சிட்டீங்கன்னா இந்த ஓபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இது லெங்த் எல்ன்னு எடுத்துக்கலாம். ஓபி வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்? லெங்த் எல்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஓ2ஏவும் லெங்த் எல், ஓ2ஏவும் லெங்த் எல். இந்த பாயிண்ட் வந்து ஒரு என்னு எடுத்துங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஓஎன்பி ஓஎன்ஏ இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் ஓஎன்ஏ இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து இந்த தீட்டான்னு போட்டுக்கிட்டா ஓஏ வந்து லெங்த் எல்னு தெரியும், ஓஎன் வந்து அட்ஜசன்ட் சைடு, ஓஎன் வந்து அட்ஜசன்ட் சைடு எடுத்துங்க. இப்போ ON divided by OA, OA L, that is equal to cos theta ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ON is equal to L cos theta அப்படின்னு வந்துருது. அப்படின்னா இந்த ON உடைய லெங்த் வந்து எவ்வளவு வருதுன்னா L cos theta அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த N to B இருக்குல்ல, இந்த லெங்த் தான் ஹைட் H. அப்படின்னா நான் எழுதுற ஃபார்முலா கரெக்டா பாருங்க. H is equal to L minus L cos theta. கரெக்டா? H equal to L minus L cos theta ன்னு எழுதுறேன். கரெக்டா பாருங்க. அதாவது ஹெச்ன்றது இவ்வளவு, இந்த ஹைட் என்பி, இந்த ஹைட் தான் ஹெச், இந்த ஹைட் தான் ஹெச். இது மொத்த லெங்த் எல்ல இருந்து நான் என்ன பண்றேன், எல் காஸ்டா, இந்த எல் காஸ்டா கழிச்சுட்டா இந்த ஹைட் கிடைச்சிடும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் என்ன வருது, எல் காமன் எடுத்துட்டோம்னா எல் இன்டூ 1 மைனஸ் காஸ்டான்னு கிடைக்குது. இந்த ஹெச் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. சப்ஸ்டிட் பண்ணா வெலாசிட்டி ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாருங்க, ரூட் ஆஃப் 2g இன்டூ எல் இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வெலாசிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, 51க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், 2gn into 1 minus cos theta is correct answer. Next question போயிடலாம் பாருங்கப்பா. Time period of a simple pendulum is 2 seconds. If its length is increased by 4 times, then its time period becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைம் பீரியடுக்கு வந்து ஃபார்முலா 2 pi root of L by G அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதுல லெங்த் தான் சேஞ்ச் பண்றாங்க. அப்படின்னா டைம் பீரியட் வந்து என்ன பண்ணலாம், அந்த 2 pi g இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சுட்டா அப்ப டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெங்த்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இனிஷியல் லெங்த் L1 வந்து Lன்னு எடுத்துக்கலாம், ஃபைனல் லெங்த் L2 வந்து 4 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் லெங்த்னு எடுத்துக்கலாம், 4 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் லெங்த்னு எடுத்துங்க. அப்ப T1 by T2 is equal என்ன வரும்னு சொல்லுங்க, ரூட் ஆஃப் L1 by L2 போடணும், L1 by L2 போடணும். புரியுதுங்களா? L1 வந்து நம்ம Lன்னு எடுத்துப்போம், L2 வந்து 4L எடுத்துங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரும், இந்த L கேன்சல் ஆயிடுது, 1/4 ரூட் எடுத்து என்ன போறது, 1/2 கிடைக்குது. கரெக்டுங்களா? சோ இப்போ இங்க T1 by T2 ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கு, 1/2 கிடைச்சிருக்கு. T1 by T2 is equal என்னப்பா கிடைச்சிருக்கு, 1/2 கிடைச்சிருக்கா? அப்ப T2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருப்பா. அப்ப T2 is equal to twice the T1. T1 ன்றது இனிஷியல் டைம் பீரியட். இனிஷியல் டைம் பீரியட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 2 செகண்ட் கொடுத்திருக்காங்களா? அப்ப T1 பிளேஸ்ல 2 செகண்ட் போடுங்க. So 2 into 2 என்ன வரும், 4 செகண்ட் கிடைக்கும். அப்போ T2 is equal to 4 செகண்ட். ஃபைனல் டைம் பீரியட் வந்து 4 செகண்ட். எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, 4th ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா.
Two simple pendulums of length 5 meter and 20 meter respectively are given small linear displacement in one direction at the same time. They will again be in the same phase when the pendulum of shorter length has completed dash number of oscillations அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு பெண்டலம் கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்டலமுக்கு லெங்த் வந்து 5 மீட்டர் இருக்கு, இன்னொரு பெண்டலமுக்கு லெங்த் வந்து 20 மீட்டர் இருக்கு. சரிங்களா? டைம் பீரியட் ஆஃப் ஷார்ட்டர் பெண்டலம் அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஎஸ்ன்னு வச்சுங்க. இந்த ஷார்ட்டர் பெண்டலமுடைய லெங்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னொரு பெண்டலம் லாங்கர் பெண்டலம் இருக்கு. இந்த டைம் பீரியட் ஆஃப் லாங்கர் பெண்டலம் டிஎல்னு வச்சுட்டு லெங்த் ஆஃப் லாங்கர் பெண்டலம் வந்து 20 மீட்டர்னு எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு பெண்டலுமே ஆசிலேட் பண்றோம். இது ஷார்ட்டர் பெண்டலமும் லாங்கர் பெண்டலமும் ஆசிலேட் பண்றோம். இது ஆசிலேட் ஆகுது. ஸ்மால் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க in certain direction at the same time. அதாவது சேம் ஒரு பர்டிகுலர் டைம்ல சேம் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஆசிலேட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பெண்டலமும் செகண்ட் பெண்டலமும் டைம் பீரியட் டிஃபரெண்ட்ன்றதுனால இனிஷியலா ஃபேஸ் சேமா இருந்தாலும் ஆசிலேட் ஆகும்போது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்தாலும் இந்த ரெண்டு பெண்டலமுக்கு டிஃபரெண்ட் வே ஆசிலேட் ஆகிட்டு. ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு, அதாவது பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கழிச்சு ரெண்டுமே சேம் ஃபேஸ் திருப்பி வரலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. They will again be in the same phase when the pendulum of shorter length has completed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன உங்களை கொஸ்டின் கேட்கிறேன்னா, நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த ரெண்டு பெண்டலம் ஆசிலேட் ஆகிட்டு சேம் ஃபேஸ் வரணும் ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு. அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் பை ஷார்ட்டர் பெண்டலம் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் பை லாங்கர் பெண்டலம் இருக்கு இல்லையா? இதுல எது அதிகமான நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் பெண்டலம் தான் அதிகமான ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு டைம் டேக்கன் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, 2π √L/g. லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னா டைம் கம்மியா தான் இருக்கும். அப்போ ஷார்ட்டர் பெண்டலம் வந்து கம்மியான டைம்ல ஆசிலேட் பண்ணியிருக்கும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது இந்த ரெண்டு பெண்டலம்ல ஷார்ட்டர் பெண்டலம் அதிகமா ஆசிலேஷன் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் எவ்வளவு அதிகமா ஆசிலேட் பண்ணியிருக்கோம்னா இந்த ஷார்ட்டர் பெண்டலம் வந்து இந்த லாங்கர் பெண்டலம் என்னன்னு வச்சுக்கலாம். லாங்கர் பெண்டலம் விட அட்லீஸ்ட் ஒரு ஆசிலேஷனாவது இந்த ஷார்ட்டர் பெண்டலம் அதிகமா எடுத்திருக்கும், ஆசிலேஷன் எடுத்திருக்கும். புரியுதுங்களா? அதாவது லாங்கர் பெண்டலம் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணதை விட ஷார்ட்டர் பெண்டலம் அதிகமா பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் எவ்வளவு பண்ணிருக்கணும், 1 எடுத்துக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இது புரியுது உங்களுக்கு. இப்போ டைம் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் ஷார்ட்டர் பெண்டலமும் டைம் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் லாங்கர் பெண்டலமும் ரெண்டுமே ஈக்குவல் டைம்ல தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இன்டு டைம் பீரியட். அப்போ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஷார்ட்டர் பெண்டலம் இன்டு டைம் பீரியட் ஆஃப் தி ஷார்ட்டர் பெண்டலம் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணுவோம், டைம் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் லாங்கர் பெண்டலம்க்கு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் லாங்கர் பெண்டலம் இன்டு டைம் பீரியட் ஆஃப் லாங்கர் பெண்டலம் அப்படின்னு போடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இருக்கு இல்லையா அந்த ஷார்ட்டர் பெண்டலம்க்கு அது n+1 போடுங்க. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் லாங்கர் பெண்டலம் என்னன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு n+1 போட்டு இந்த ts இருக்கு இல்லையா டைம் பீரியட் வந்து 2π √L/g லெங்த் ஆஃப் ஷார்ட்டர் பெண்டலம் பை g ஈக்குவல் டு இதே மாதிரி லாங்கர் பெண்டலமுக்கு n இன்டு √2π √length ஆஃப் லாங்கர் பெண்டலம் பை g ன்னு போட்டேன். இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த 2π இந்த g 2πg கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ண n+1 இன்டு இங்க √length of simple இது ஸ்மாலர் பெண்டலம் வந்து 5. அப்போ √5 போட்டுங்க. இங்க என்ன வந்திருக்கும், n இன்டு இங்க இது இங்க √10 வந்து √20யா √20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது புரிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த √20 நம்ம எப்படி எழுதிருக்கலாம், இந்த √20 எப்படி எழுதிக்கலாம், √4 இன்டு √5 எழுதிருக்கலாம். அப்போ n+1 இன்டு √5 இஸ் ஈக்குவல் டு n இன்டு √4 இன்டு √5 எழுதிருந்தா √5 கேன்சல். இங்க √4 என்ன வந்தது, 2 வந்தது. அப்ப n+1 இஸ் ஈக்குவல் என்ன வருது, 2n வருது. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் 1 வந்திருக்கா. நமக்கு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் பை ஷார்ட்டர் பெண்டலம் தானே வேணும். அப்ப நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் பை ஷார்ட்டர் பெண்டலம் இக்குவல் என்ன பண்ணணும், n+1. n எவ்வளவு வந்திருக்கீங்க, 1 வந்திருக்கு. சோ n 1 எடுத்துங்க, +1 போட்டா அப்ப 2 ஆசிலேஷன். சோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் பை தி ஷார்ட்டர் பெண்டலம் வந்து 2 ன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A mass m is vertically suspended from a spring of negligible mass. The system oscillates with a frequency n. What will be the frequency of the system if a mass 4m is suspended
ஃப்ரம் தி சேம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்ப்ரிங், இதுல மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்க்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K, மாஸ் M எடுத்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2π√K/M அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்க என்ன சேஞ்ச் பண்றாங்க, மாஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க என்னப்பா சேஞ்ச் பண்றாங்க, மாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் வந்து சேம் ஸ்ப்ரிங் அப்படிதானப்பா, சஸ்பெண்டட் ஃப்ரம் தி சேம் ஸ்ப்ரிங். அப்ப கேவும் இந்த 1/2π இது கான்ஸ்டன்ட் வந்துடும். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√M அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி இங்க சிம்பிள் வந்து n எடுத்ததுனா நாமளே n எடுத்துக்கலாம். அப்ப n is inversely proportional to 1/√M. சோ அப்ப n1/n2 is equal என்ன வரும் சொல்லுங்க, √M2/M1 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப M2 வந்து எவ்வளவு, M2 வந்து 4M. M1 எவ்வளவுப்பா, M1 வந்து இனிஷியலா M1 கொடுத்திருக்காங்க. M1 கரெக்ட்டா, அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. M2 வந்து 4M, M1 வந்து M ன்னு போட்டாச்சு, இது ரூட்டுக்குள்ள போட்டாச்சு. N1 வந்து என்னன்னு வச்சுங்க, N2 வந்து N2 ன்னு எடுத்துங்க. M கேன்சலா, √4 எவ்வளவுப்பா 2. அப்ப N2 அந்த பக்கம் போயிட்டா 2 இந்த பக்கம் வந்துருமா? அப்ப N2 is equal என்ன வருது பாருங்க, N/2. சோ தட் நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம் சொல்லுங்க, N/2 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. If the length of a simple pendulum is increased by 2%, then the time period is dash ன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா டைம் பீரியட் T is equal to 2π√L/G இருக்கு. √L ல L⁻1/2 போட்டு டிவைட் பை √G ன்னு போட்டுக்கலாம். இந்த 2π/√G கான்ஸ்டன்ட், சோ T is equal to some constant into L⁻1/2. எப்பவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ ஸ்மால் வேல்யூவா இருந்தா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் T, இந்த T இருக்கு இல்லைங்க, T is equal to இந்த பவர் டைம்ஸ் ஆஃப், இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அந்த லெங்த்னு போட்டுக்கணும். அதாவது y is equal to x⁻n ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் y is equal to இந்த பவர் டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் x ன்னு போட்டுக்கணும். இப்போ லெங்த் ஆஃப் தி பெண்டலம் இன்க்ரீஸ் பை எவ்வளவு சொல்லிட்டாங்க, 2% சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், 1/2 போட்டு இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லெங்த் எவ்வளவு சொல்லுங்க, 2% கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணா 1% வருது. அப்போ 1%. அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைம் பீரியட் தான क्वेश्चन கேட்டிருக்காங்க, அது 1% வந்திருக்கு. இப்போ இந்த 1% இன்கிரீசஸா டிக்ரீசஸா அப்படின்னு பார்த்தோம்னா டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √L தானே இருக்கு. அப்போ இந்த L இன்கிரீஸ் ஆனா டைம் பீரியட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ லெங்த் ஆஃப் பெண்டலம் இன்கிரீஸ் சொன்னா டைம் பீரியட் வந்து இன்கிரீசஸ், சோ இன்கிரீசஸ் பை 1% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A simple pendulum with a bob of mass M oscillates from A to C and back to A such that PB is h. If the acceleration due to gravity is g, then the velocity of the bob as it passes through B is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த C ல இருந்து இங்க A க்கு போது திருப்பி இந்த A க்கு இப்படி வந்து இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த P to B வந்து h ன்னு சொல்லியிருக்காங்க. B ல இருக்கும்போது எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த क्वेश्चन நம்ம பார்த்துறோம். C என்றது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இங்க வெலாசிட்டி 0வா இருக்கும். பாயிண்ட் B வந்து ரெஃபரன்ஸ் லெவல்னு வச்சுங்க, கிரவுண்ட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பாயிண்ட் B ல வெலாசிட்டி இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டோம்னா எனர்ஜி அட் பாயிண்ட் C கூட எனர்ஜி அட் பாயிண்ட் B ன்னு எடுத்துங்க. எனர்ஜி அட் பாயிண்ட் C வந்து mg h ன்னு எடுத்துங்க. ஹைட் வந்து h ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் C ல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி 0, ஏன்னா வெலாசிட்டி 0. அட் பாயிண்ட் B ல வந்து ரெஃபரன்ஸ் லெவல் எடுத்தோம்னா இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி வந்து மட்டும் இருக்கும், ½ mv² போட்டுங்க. இப்போ m கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருப்பா, p² = 2gh ன்னு வருது. ரூட் எடுத்துருங்க. சோ v = √2gh. சோ velocity = √2gh அப்படி கிடைச்சிருக்கும். அப்போ 56th क्वेश्चनக்கு ஆன்சர் B ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body of mass 5 kg hangs from a spring and oscillates with a time period of 2π seconds. If the ball is removed, the length of the spring will decrease by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பாடி ஆஃப் மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு, 5 kg hangs from a spring சொல்லிட்டாங்க. oscillates with எவ்வளவு சொல்லி with a time period எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2π seconds சொல்லியிருக்காங்க. சரிங்களா? If the ball is removed, then length of the spring will decrease by அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ length of the spring எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இங்க ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வச்சுங்க.
இது mg ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் இது புல் பண்ணியிருக்கோம். அதனால இங்க k into x ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த x தான் எக்ஸ்டென்ஷன். அப்போ kx is equal to என்ன போறது mg. கரெக்டா? இதுல இருந்து x equal to எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வந்து mg by k. இப்போ இந்த m ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் இருக்கோ அவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த x கண்டுபிடிக்கணும், நமக்கு இந்த k வேணும்ப்பா. இந்த k கண்டுபிடிச்சாதான் நம்மளால பண்ண முடியும். சோ அப்போ வந்து நம்ம k கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க டைம் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? 2π சொல்லியிருக்காங்க. டைம் பீரியட் 2π சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 2π ரூட் ஆஃப் m by k ன்னு உங்களுக்கு தெரியும். இங்க டைம் பீரியட் 2π னால 2π ன்னு போடு. 2π is equal to 2π root of m by k ன்னு போட்டுக்கங்க. போட்டா இந்த 2π கேன்சலா? அப்ப இத ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 1 equal to m by k ன்னு வருது. k is equal to எவ்வளவு வந்துருச்சு? m ன்னு வந்துருச்சு. k equal to m ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த k வேல்யூ வந்து m தானே. m எவ்வளவு? 5 கிலோகிராம். அப்போ 5. இல்லைன்னா அப்படியே டைரக்டா கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க x is equal to mg by k பிளேஸ்ல m னே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப m கேன்சல் ஆயிருமா? அப்ப எவ்வளவு வருது? g மீட்டர். எவ்வளவுப்பா? g மீட்டர். யூனிட் வந்து ப்ளூரல்ல சொல்லக்கூடாது, மீட்டர் தான் சொல்லணும். அப்ப g மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. A second pendulum is mounted in a rocket. Its period of oscillation will decrease when rocket is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பெண்டுலம் வந்து ராக்கெட்ல வந்து இதுதான் பெண்டுலம், இதுதான் ராக்கெட்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பெண்டுலம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து என்ன ஆகுது? எப்படி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. The second pendulum is mounted in a rocket. Its time period of oscillation will decrease when rocket is கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? t equal to 2π root of l by g plus or minus a போடுங்க எஃபெக்டிவ் ஆக்சலரேஷனுக்கு. இப்போ டைம் பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும்னா இந்த டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். g plus or minus a வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா பாருங்க, மூவிங் டவுன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்கா? மூவிங் டவுன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. அடுத்து மூவிங் அரௌண்ட் எர்த் ஜியோஸ்டேஷனரி சைட்லைட், மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூவிங் டவுன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் போட்டோம்னா t equal to 2π root of l by g minus a ன்னு வந்துடும். மூவிங் டவுன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா மைனஸ் a ன்னு வந்துடும். செகண்ட் வந்து ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ல எடுத்தீங்கன்னா a equal to g ன்னு வந்துருப்பா. அந்த கேஸ்ல t equal to, இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இந்த ஆன்சர். செகண்ட் கேஸ்க்கு t equal to 2π root of l by g minus g ன்னு வந்துரும். a equal to g ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் இருந்தா. தேர்ட் கேஸ்ல வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் 0. அப்ப t equal to 2π root of l by g minus 0 ஆக்சலரேஷன் 0. ஃபோர்த் கேஸ்ல என்ன இருக்கு? ஃபோர்த் கேஸ் வந்து மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்ப டைம் பீரியட் equal to 2π root of l by g plus a ன்னு போகும். மூவிங் அப்வர்ட் இருந்துச்சுன்னா. இந்த 4 கேசஸ்ல பாருங்க, எந்த கேஸ்ல டினாமினேட்டர் அதிகமா இருக்கோ அந்த கேஸ்ல தான் டைம் பீரியட் கம்மியா இருக்கும். அப்போ இந்த 4 கேஸ்ல டினாமினேட்டர் வந்து ஃபோர்த் கேஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ டைம் பீரியட் கம்மியா இருக்கும். ஸோ டைம் பீரியட் டிக்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த் கேஸ்ல தான் வரும். மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு டைம் பீரியட் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A simple pendulum is suspended from the roof of a trolley which moves in a horizontal direction with an acceleration e. Then the time period is given by t equal to 2π root of l by a dash, where a dash equal to dash னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ட்ராலி, இதுதான் ட்ராலின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ட்ராலி வந்து a ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒரு சிம்பிள் பெண்டுலமை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதான் ஒரு சிம்பிள் பெண்டுலம். a ஆக்சலரேஷன் இருக்குனால இந்த சிம்பிள் பெண்டுலம் மேல சூடோ ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆயிருக்கு. இந்த டைரக்ஷன்ல ma சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. mg ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும் பாருங்க. இந்த along the string இப்படி வந்திருக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ma ஹோல் ஸ்கொயர் பிளஸ் mg ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த ma-வும் mg-யும் பர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ma ஹோல் ஸ்கொயர் பிளஸ் mg ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இதுல இருந்து m ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டா, ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா என்ன வந்துரும்? m இன்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் g ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த ஃபோர்ஸ் பிளேஸ்ல மாஸ் இன்டு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் a டாஷ் போட்டுங்க. அப்ப mm கேன்சல் ஆயிருச்சு. இதுதான் ஆக்சலரேஷன், எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன். இப்போ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? 2π ரூட் ஆஃப் l பை எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போட்டேன் a டாஷ். அப்படி போட்டா t equal 2π root of
L by effect acceleration என்ன போட்டிருப்பீங்க a square root of a square plus g square போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த a dash பிளேஸ்ல என்ன இருக்கு, இந்த root of a square plus g square இருக்கு. சோ இந்த fourth option வரும். ஓகே, fourth option எடுத்துக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A mass m is suspended from the two coupled springs connected in series. The force constant for springs are K1 and K2. The time period of suspended masses will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணதா சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்ப ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது ஒரு ஸ்ப்ரிங் K1, இன்னொரு ஸ்ப்ரிங் இது K2ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கு மாஸ் கனெக்ட் பண்ணி இப்படி புல் பண்றோம், ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படி இருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது சிம்பிளை பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க, K1 plus K2 divided by K1 K2 வந்துருக்கும். கரெக்ட்டுங்களா? this is 1 by K series. அப்போ K in series என்ன வரும், ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க, K1 K2 divided by K1 plus K2 வந்துருக்கு. இப்போ நமக்கு டைம் பீரியட் தானே கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, T equal to 2 pi root of m by K, K in series combination. இப்போ இந்த K in series combination இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப T equal என்ன வருது பாருங்க, 2 pi root of m. இந்த K சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? சோ K1 plus K2 divided by இது K1 plus K2 பா, சரியா? K1 plus K2 divided by K1 K2 அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்கப்பா. இது வந்து டேம்ப்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது பார்க்கலாம். இது ஒரு நல்ல क्वेश्चन பாருங்க. When an oscillator completes 100 oscillations, its amplitude reduced to 1/3 of its initial value. What will be its amplitude when it completes 200 oscillation அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டேம்ப்டு ஆசிலேஷன்ல என்ன ஆகும்னா ஆம்ப்ளிடியூட் வந்து டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூட்ல இருக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா A equal to A0 into e power minus some constant into t டைம் போட்டுங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்கோம்னா T1 equal to 100 oscillation. ஒரு ஆசிலேஷன் டைம் பீரியட் T ன்னு எடுத்தா T1 equal to 100 oscillation into capital T ன்னு வெச்சீங்க. இந்த கேஸ்ல ஆம்ப்ளிடியூட் A1 become A0 by 3. இனிஷியல் வேல்யூ A0 வெச்சீங்க, 1 by 3 ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்க, T2ன்றது 200 ஆசிலேஷன். 200 ஆசிலேஷனா 200 into T ன்னு போட்டுட்டா இந்த கேஸ்ல ஆம்ப்ளிடியூட் எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இத இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் அப்ளை பண்ணும்போது when T1 is equal to 100T அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும் சொல்லுங்க, A வந்து A0 by 3 ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த क्वेश्चनல A0 by 3 கொடுத்துட்டாங்க. equal to A0 into e power minus gamma T ன்னு போட்டுக்கலாம். T பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், 100T ன்னு போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சா? சரி, இப்போ இந்த A0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப e பவர் மைனஸ் காமா இன்டு 100T இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ன்னு கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு. இப்போ செகண்ட் கேஸ் போலாம். செகண்ட் கேஸ் வந்து when time t equal to 200T க்கு நமக்கு வேணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் பாருங்க, A is equal to A0 into e பவர் மைனஸ் காமா இன்டு t வந்து 200T ன்னு போடணும். இந்த 200T எப்படி எழுதுறோம் பாருங்க, A0 into e பவர் மைனஸ் காமா இன்டு 100 into 2 போட்டுக்கலாமா? அது இது 200 100 into 2 போடுங்க. 100 into சாரி இங்க t வந்து கேபிட்டல் T போடணும், டைம் பீரியட் ஏன்னா 200T. இந்த 200 100 into t போட்டு into 2 போடுறேன். into 2 வந்து இப்படி ஸ்கொயர் போடுறேன். ஏன்னா 2 into இப்படி வரும். இது புரியுதுதானப்பா உங்களுக்கு? அதாவது இந்த 2 into இந்த 100 200 அப்படி கிடைக்குது. 2 into 100 200 அப்படிதான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகேன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஆல்ரெடி நம்ம e பவர் மைனஸ் காமா 100T இருக்கு இல்லையா, இது 1/3 தானே. சோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த e பவர் மைனஸ் காமா 100T பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிருவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா A equal to A0 into 1/3, இது ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இது A0 பா. அப்ப என்ன ஆன்சர் வருது பாருங்க, A is equal to A0 into 1/9 வருது. அப்போ ஆம்ப்ளிடியூட் எத்தனை டைம் ஆயிருது, 1/9 டைம்ஸ் வந்துருதா. சோ தட் ஆன்சர் வந்து 1/9 டைம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களாப்பா? புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
In case of a forced vibration, the resonance peak becomes very sharp when அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது forced vibrationல எப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கவனிங்க, ரெசோனன்ஸ் வந்து பீக், அதாவது ரெசோன் பீக் பிகம் வெரி ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அப்போ வந்து டேம்பிங் வந்து இருக்கக்கூடாது, டேம்பிங் ஃபோர்ஸஸ் ஸ்மாலரா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும்னா அது பீக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle with restoring force proportional to displacement and resisting force proportional to velocity is subjected to a force of F sin omega t. If W equal to W1 and the energy of the particle is maximum for W equal to W2, சரிங்களா? Then W0 is natural frequency of oscillation of the particle. அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் மேல அந்த பார்ட்டிகல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்பிளேஸ்மென்ட். அதான் நமக்கு தெரியும், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அடுத்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதான் டேம்பிங் ஃபோர்ஸ். அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டி, அதாவது மைனஸ் வெலாசிட்டி அப்போஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், எஃப் சைன் ஒமேகா டி ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி ஒமேகா இருக்கு. அடுத்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா நாட் சொல்லிட்டாங்க. இந்த நேச்சுரல், அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் எடுத்திருக்காங்க. ஒமேகா 1 எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் ஒமேகா 1 இருக்கும்போது எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. சரி, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி பார்ட்டிகல் மேக்ஸிமம் இருக்குன்னா ஒமேகா 1க்கு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி மேக்ஸிமமா இருக்குன்னா ஒமேகா 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது புரியுதுன்னு எடுத்துக்கலாம். ஒமேகா 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் இருக்குன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷனா இருக்கணும். ரெசோனன்ஸ் கண்டிஷன் இருக்கணும்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்போ எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும் எப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்கப்போ? இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்.